உறவினர்களே, உங்களுக்கு தெரியுமா, கள்ளர் என்றால் அரசர். சிந்தாமணி சொல்லும் செய்தி இது. கள்ளர் கோமான் புள்ளியை பற்றி அகநானூறு அன்றே போற்றியது. சிவனை கூட கள்வன் என்றே தேவப்பதிகாரம் செல்லமாய் அழைக்கும். கள்ள மாதவா கள்ள கேசவா என்றே திருவாய் மொழியும் தெய்வீகமாய் உருகும். திருமங்கை மன்னரும் கள்ளர் ஆழ்வாரே. அலமேர்மேலும் அங்கையும் கள்ளர் மகள்தான். காடவர் கோனும் கலர்ச்சிங்கராயனும் கடந்த காலத்து கள்ளர் மகான்களே. பல்லவர் தானும் பண்டைய கள்ளரே. முதுபெரும் கள்ளர் முத்துரையர் மக்களே. சோழ நாட்டின் சொந்தக்காரர்கள் இவர்கள். சோழ பரம்பரையின் சந்திர சூரியர்கள். கரிகாலன் கன்னித்தமிழ் பகைவருக்கும் காவலன். சிறுநகை செய்த சிங்கள நரிகளின் அரும்பகை முடித்த ஆதிப்புலியவன். 50,000 சிங்கள அடிமைகளை கொண்டு காவிரி அன்னைக்கு கல்லணை கட்டிய மாமன்னன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிங்களர்களை அடிமையாக்கிய ஆதி புலியவன். ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சூத்திரதாரிகள். கங்கை வென்றார், கடாரம் வென்றார், கேரளம் வென்றார், ஆந்திரம் வென்றார், இமயம் வென்றார், ஈழம் வென்றார். கண்படும் இடமெல்லாம் கையகம் கொண்ட மன்னர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். கோட்டைகள் கட்டினர், கோபுரம் கட்டினர், கோட்டைகள் தோறும் கொடிகள் கட்டினர். ஆயக்கலைகள் அத்தனையும் வளர்த்தனர். கருணாகர தொண்டைமானே கள்ள அரையன். குலோத்துங்க சோழனின் கொற்ற தளபதி. கலிங்கத்தை வென்று பரணியில் ஏறியவன். மதுரை கள்ளருக்கு மேலநாடு, கீழநாடு, பட்டமங்கலம், பாகனேரி, பிரான்மலை, பழையநாடு, வெள்ளூர் நாடு, புறமலை நாடு என 11 நாடுகள். 17ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர், பிள்ளைத்தேவர், பெருமாள் தேவர் என 10 பேருக்கு பட்டம் சூட்டியதற்கான வரலாறுகள் உண்டு. தஞ்சை கள்ளருக்கோ 300க்கும் மேற்பட்ட பட்டங்கள். பாப்பா நாடு, பாதரங்கோட்டை, கண்டார்கோட்டை, கல்லாக்கோட்டை என 13 பாளையங்கள். புதுக்கோட்டை என்றாலே கள்ளர் கோட்டைதான். அன்றும் இன்றும் அது கள்ளர்கள் கோட்டைதான். தொண்டை மண்டலமாகிய பல்லவ நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு கள்ளர் வந்ததால் தொண்டைமான் என்று துதிக்கப்பட்டனர். பல்லவராயர் என்று பட்டமும் பெற்றனர். குளத்தூர், அம்புக்கோயில், அறந்தாங்கி போன்ற இடங்களில் புதுக்குடி அமைத்தனர். புதுக்கோட்டையில் பட்டம் சுற்றி கொண்டனர். ராஜராஜ தொண்டைமான் முதல் வேலாயுத பெருமாள் தொண்டைமான் வரை 27 மன்னர்கள் இங்கே ஆண்டார்கள். விஜயரகுநாத தொண்டைமான்கள் 300 ஆண்டுகள் மண்ணையும் மக்களையும் காத்தார்கள். மண்ணோடு மக்களின் மானத்தையும் காத்தார்கள். மானத்தை காத்ததால் மான்கள் ஆகினர். தொண்டை மான்கள் ஆகினர். மான்கள் ஆனாலும் மத யானைகளை வென்றனர். புதுகையும் தஞ்சையும் புறநகர் மதுரையும் கள்ளர் நாடுகளின் களங்கள் ஆகின. கள்ளி காடுகளில் கனவை வளர்த்தார்கள். காவிரி கரையிலே கழனி வளர்த்தார்கள். அந்நியரை வென்று ஆட்சியை வளர்த்தார்கள். புதிய கோட்டைகளில் புரட்சியை வளர்த்தார்கள். முக்குளத்துக்குள்ளே, நமது முக்குளத்துக்குள்ளே முட்டி மோதி முரண்பாடுகளையும் வளர்த்தார்கள்.